Hello guys, welcome back to the channel The R Rider. So guys, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா R15 V3 BS6 ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா இந்த வீடியோ நூற்றுக்கணக்கான வீடியோ இருக்கும், ஓனர்ஷிப் வீடியோ தமிழில் மட்டுமே அவ்வளோ வீடியோ இருக்கும். பட் இருந்தாலும் சரி நம்மளும் ஒன்று பண்ணலாமே, ஏன்னா வந்துட்டு பைக் நம்மளே வச்சுருக்கோங்கிறப்போ நம்ம அதை பற்றி ரிவ்யூ கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நல்லா கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த ஓனர்ஷிப் ரிவ்யூ தரேன். ஸோ பைக் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 6800 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்குது. அப்ராக்சிமேட்டாக 7000 கிட்ட வச்சுக்கோங்க. ஒரு 6000-7000 கிலோமீட்டர் ஓடிட்டா ஓனர்ஷிப் ரிவ்யூ கொடுக்குறதுக்கு ஒரு கரெக்டான டைம். ஏன்னா இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம்னா கண்டிப்பாக அதில் வந்து பைக்கோட ப்ரோஸ் கான்ஸ், பைக்கோட பிஹேவியர் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ காய்ஸ், பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 months முன்னாடி தான், ஜூலையில் தான் எடுத்தேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டில் 6800 கிலோமீட்டர் ஓடிருக்கேன். அண்ட் 3 ஃப்ரீ சர்வீஸ் முடிச்சிட்டேன். ஸோ R15 எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் என்ட்ரி லெவல் ட்ராக் மிஷின். ரேசிங் கற்றுக்கிற எல்லாருமே வந்துட்டு இதில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட லுக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஏரோடைனமிக் லுக்ஸ். ஃப்ரண்ட் ஃபேஷியாலேருந்து ஆரம்பித்து பின்னாடி டெயில் செக்ஷன் வரைக்கும் ஃபுல்லாக ஏரோடைனமிக் பேஸ் பண்ணி டிசைன் பண்ணது. ஃப்ரண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பேக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏரோடைனமிக்கான ஒரு ஷார்ப்பான டிசைன் ஃப்ரம் ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும். ஸோ இதோட லுக்ஸ் பற்றி குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. யமஹா பொறுத்த வரைக்கும் லுக்ஸ், பர்ஃபார்மன்ஸ் எதுலேயுமே குறை வைக்க மாட்டாங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம். இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 150 cc லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve SOHC இன்ஜின். இது வந்து இட் ப்ரொடியூசஸ் 18.4 PS of power, 10,000 RPM அண்ட் 14.1 Nm டார்க். எல்லாருக்குமே தெரியும். பட் இதோட ரெவ் பேண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12,000 RPM வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து சின்ஸ் ஹை ரெவிங் இன்ஜின், ஸோ ரேசிங் மிஷினால் இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ரெவிங் இன்ஜின். இதோட பர்ஃபார்மன்ஸில் வந்து நீங்கள் குறைய சொல்ல முடியாது. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கைஸ், இதோட இன்ஜினோட ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா இயர்லேயுமே டார்க் நல்லா ஃபீல் ஆகும். பட் இது ரொம்ப டார்க்கியாக இருக்கும், வேறு லெவல் டார்க் அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இது என்ன தான் ஒரு ட்ராக் மிஷினாக இருந்தாலும் இதில் சிசி பார்த்தீங்கன்னா 150 தான். ஸோ 150 சிசிங்கிறப்போ இதோட டார்க் வந்து 14.1 Nm தான். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு டார்க் ஃபீல் ஆனாலும் ரொம்ப எக்ஸசிவ் டார்க்லாம் ஃபீல் ஆகாது. ஸோ இதோட டார்க், இதோட பவர் டெலிவரி எல்லாமே பார்த்தீங்கன்னா லீனியராக தான் இருக்கும். ஆனால் அதுக்காக நான் கம்மியாக இருக்கணும்னு சொல்லலை. பட் எக்ஸசிவாக ஒரு சடன் ஹைப் வந்துட்டு இருக்காது. இப்போ நீங்கள் கேடிஎம்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இழுத்துட்டு போவோம், அப்படியே அதுமாரி இருக்காது. பட் இதுலேயும் ஒரு நல்ல டார்க் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியராக டெலிவரி ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகும். ஆனால் லேகே இருக்காது. நீங்கள் டில் 10,000 11,000 RPM வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து லேகுங்கிறது ஒரு இடத்துல கூட இருக்காது. உங்கள் த்ராட்டில் கொடுக்க அது பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்குமே தவிர, லீனியராக அப்படியே கிராஜுவலாக ஏறுமே தவிர லேகுங்கிறது சுத்தமாக இருக்காது. ஸோ இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஹை ரெவிங் இன்ஜின். நீங்கள் எவ்வளோ ரெவ் பண்ணாலும் அது பாட்டுக்கு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 100 அந்த மாதிரி ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணால் கூட இன்ஜின் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படிங்கிற மாரி ஃபீலே இருக்காது. இப்போ சில பைக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100லாம் போயிட்டீங்கன்னா இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகிறது ஃபீல் ஆகும். பட் இதில் வந்துட்டு அந்த வேலையே இல்லை. இன்ஜின் வந்து ஒரு இடத்துல கூட ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாது. அண்ட் இதோட ஃபஸ்ட்டு 3 கியர்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே புல்லிங் எல்லா பைக்லையுமே ஃபஸ்ட்டு 3 கியர்லாம் நல்லாயிருக்கும். அண்ட் இதில் 4 and 5 and 6 அந்த கியர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா புல்லிங் நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th 5th 6th கியர்லாம் போட்டு நீங்கள் நல்லா ரவ் பண்ணும்போது விவி ஆக்டிவேட் ஆயிரும். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது எல்லா கியர்லேயுமே வந்துட்டு இது வந்து கியர் ரேஷியோ நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஸ்லோ ஸ்பீட்ஸ்லேயுமே வந்துட்டு நீங்கள் கியர் அடிக்காமல் டாப் கியரில் போட்டு ஓட்டலாம். அண்ட் நீங்கள் ஒவ்வொரு கியருமே வந்துட்டு நல்லா டாலாகவும் இருக்கும். லைக் இப்போ செகண்ட் கியரில் 70 and தேர்ட் கியரில் 98 வரைக்கும் போகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கம்மி ஸ்பீட் லைக் 40-50 வந்துட்டு நீங்கள் 4th கியரை போட்டு இழுத்திங்கன்னா லைட்டாக அமுங்கி தான் ஏறும். ஏன்னா இப்போ தேர்ட் கியரில் இது 90 பண்ணுதுங்கிறப்போ நீங்கள் ஒரு 40-50 4th கியர் போட்டு இல்லை 60 4th கியர் போட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு டார்க் ஃபீல் ஆகாது. ஒரு செகண்ட் லைட்டாக அமுங்கி தான் ஏறும். இதுவே நீங்கள் ஒவ்வொரு கியர்லேயுமே நல்லா ரெவ் பண்ணி நல்லா ஸ்பீட் ரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கியர் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஃபீல் த டார்க், நல்லாவே உங்களுக்கு டார்க் ஃபீல் ஆகும். அண்ட் இதோட கூலிங் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிக்விட் கூலிங் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது கைஸ். ஸோ இதில் வந்துட்டு எந்த குறையுமே சொல்ல முடியாது. அண்ட் இதில் ஹீட்டிங் இஷ்யூஸ் பார்த்தா எதுவுமே கிடையாது. நீங்கள் ஹைவேலலாம் க்ரூஸ் பண்ணிங்கன்னா ஈவன் நீங்கள் ஒரு 90-100 க்ரூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஹீட் சுத்தமாக ஃபீல் ஆகாது. நீங்கள் எப்போ உங்களுக்கு ஹீட் ஃபீல் ஆகும்னா நீங்கள் வந்துட்டு சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க, ரொம்ப நேரமாக சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க, பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஓட்டுறீங்கன்னா மட்டும்தான் ஹீட் ஃபீல் ஆகும். அதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட தைஸ் கிட்ட ஃபீல் ஆகும். தைஸ் கிட்ட இல்லை, சாரி, அந்த முட்டிக்கு கீழே அந்த ஆங்கிள் கிட்ட ஃபீல் ஆகும். பட் அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் ஃபீல் ஆகுது கைஸ். அது வந்துட்டு ஓரளவு மினிமலாக தான் ஃபீல் ஆகும். அன்பேரபிள் ஹீட் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஸோ கைஸ், இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்தாச்சு. அண்ட் இதோட கூலிங் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே இதோட பிரேக்ஸ்க்கு வந்துடுவோம். ஸோ இதோட பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா
டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 282 டிஸ்க்கு, ரியரில் வந்து 220 டிஸ்க்கு, ஃப்ரண்ட்டில் பைப்ரேக் கேலிப்பர் அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிசின் கேலிப்பர் கொடுத்துருப்பாங்க. ரியரில் வந்து சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர் தான். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிஸ்டன் கேலிப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங் வந்து சீரியஸாக உண்மையே நல்லா பண்ணியிருக்காங்க. ஏபிஎஸ் வந்துட்டு அதோட ஒர்க்கு வந்து ப்ராப்பராக பண்ணுது. நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போயிட்டு லைக் இதோட பிரேக்கிங் பைட் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் நல்ல ஸ்பீடில் போய்ட்டு பிரேக் பண்ணால் கூட இதோட பிரேக்கிங் வந்து நல்ல கிறிஸ்பாக ஃபீல் ஆகும். பட் எல்லா பைக்கிலும் சொல்கிற மாதிரி இதில் பேக்கில் வந்துட்டு சுத்தமாக பைட்டே இருக்காது கைஸ். நீங்கள் பேக் பிரேக்கை மட்டும் செப்பரேட்டாக அழுத்திங்கன்னா பைட் இருக்காது. ஆனால் நீங்கள் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் சேர்த்து அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டை மட்டும் அழுத்தப்போ இருக்கிற ஸ்டாப்பிங் ஃபோர்ஸை விட ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் சேர்த்து எழுதும்போது ஸ்டாப்பிங் ஃபோர்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். லைக் நீங்கள் இது எந்த மாதிரி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் சேர்த்து அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு பேக் பிரேக்கோட பைட்டு ஃபீல் ஆகும். பட் பேக் மட்டும் தனியாக அழுத்தினீங்கன்னா சுத்தமாக பைட்டே இருக்காது, அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஸோ இதோட பிரேக்கிங் பற்றி குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ டாப் நாச் பிரேக்கிங், நல்ல பிரேக்கிங் தான். அண்ட் இதோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எம்ஆர்எஃப் டயர்ஸ் வருது 100/80 17 inch டயர்ஸ், ரேடியல் டயர்ஸ். அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா 140/70 17 inch டயர்ஸ், ரேடியல் டயர்ஸ். ஸோ இது எம்ஆர்எஃப் டயர்ஸ் தான். ஸோ இதோட ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயர்ஸ் வந்து ஜென்ரலாகவே வந்து லைஃப் நல்லா வரும். எம்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக்கல் கைண்ட் ஆஃப் டயர்ஸ் அது. அதோட வந்து க்ரிப் வந்து ஓரளவு டீசெண்டாக ஆவரேஜாக இருக்கும். அதேமாரி லைஃபும் நல்லா வரும். நான் அந்த டயர் லைஃப் ஸ்பேன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒன்று அப்போலோ இல்லைனா வந்துட்டு மிஷலின் போகலான்னு இருக்கேன். நான் டயர் சேஞ்ச் பண்ணும்போது நான் அதையும் ஒரு வீடியோவாக வ்ளாகாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ கைஸ், அண்ட் இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இன்ஜின், பிரேக்கிங், டயர்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. இதோட சர்வீஸ் பற்றி பார்த்துடலாங்க. ஸோ இதோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நான் 3 ஜென்ரல் சர்வீஸ் முடிச்சிட்டேங்க. ஸோ இதில் ஃப்ரீ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 800 கிட்ட தான் வரும். ஏன்னா ஃப்ரீ சர்வீஸில் உங்களுக்கு மிஞ்சி போனால் ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 800 750-800 கிட்ட தான் வரும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபியூல் இன்ஜெக்டர் க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணால் ஒரு 200 100-200 லைக் 1000 அந்த மாதிரி வரும். பட் ஆயில் வந்துட்டு நான் இப்போ ஃப்ரீ சர்வீஸில் இருக்கிறதுனால நான் வந்துட்டு இதில் எமாலூப் தான் போட்டுட்ருக்கேன். எமாலூபோட ஆயில் பற்றி கேட்டிங்கன்னா லைக் இது எப்படி சொல்கிறது, இது வந்துட்டு ஓகே டீசெண்டாக ஆவரேஜாக இருக்கும். பட் ரொம்ப டாப் நாச்சாலாம் இருக்காது. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2000 கிலோமீட்டர் கிட்ட வந்துருச்சுனாலே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ரிஃபைன்மெண்ட் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும் வாய்ஸ். ஐ மீன் அந்த ஆயிலோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். பட் நீங்கள் ஆயில் வந்துட்டு நான் லாஸ்ட் ஹவர் சர்வீஸில் 2100 கிலோமீட்டர்ஸ் நான் ஆயில் மாற்றினேன். பட் இப்போ ஆயில் அவங்க எடுத்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. பட் எனக்கு ஓட்டும்போது பர்சனலாக வந்துட்டு அந்த 2000 கிலோமீட்டர் வரும்போது கொஞ்சம் ரஃபாக ஃபீல் ஆச்சு. ஸோ எமாலூப் எனக்கு நான் பெருசாக சொல்ல மாட்டேன் அதை. பட் சின்ஸ் ஃப்ரீ சர்வீஸில் இருக்கிறதுனால நான் எமாலூப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம், நான் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் மாற்றுறேன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கைஸ், அண்ட் சர்வீஸ் வைஸ் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய ப்ளஸ் தான். அண்ட் இன்னொரு விஷயம், இதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா இதோட மைலேஜ் வந்து நான் கால்குலேட் பண்ணல. ஏன்னா வந்துட்டு இது ஃபியூல் இன்ஜெக்டர்னால நம்மளால் வந்துட்டு இதை எம்டி பண்ணிவிட்டு ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா எம்டி பண்ணிவிட்டு ட்ரை பண்ணோம்னா வந்துட்டு இந்த ஃபியூல் இன்ஜெக்டர் அந்த ஃபியூல் பம்ப் வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் எம்டி பண்ணல. பட் அப்ராக்சிமேட்டாக ஓரளவு நம்ம டெய்லி 100 ரூபா அந்த மாதிரி தான் பெட்ரோல் போடுவோம். ஸோ அதை வச்சு ஓரளவு என்னோடய அசம்ஷன் படி நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், ஒரு 45லேருந்து 50க்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும் கைஸ். இது 50 வந்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பார்த்துருவோம். நிறைய பேர் அவங்க நேமில் மாற்றி வச்சுருப்பாங்க, நான் எதுவும் மாற்றலை. ஸோ கைஸ், இது பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து ரொம்ப டீட்டெயிலான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதில் ஓரளவு நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துடும். லைக் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், டேக்கோமீட்டர், ஓடோமீட்டர், அப்புறம் ஸ்பீடோமீட்டர், அப்புறம் வந்து ஃபியூல் இண்டிகேட்டர் அண்ட் நியூட்ரல் லைட், ஆல் டெம்பரேச்சர், இன்ஜின் வார்னிங் இண்டிகேட்டர், ஹை பீம், லோ பீம், ஏபிஎஸ், இந்த ஷிஃப்ட் லைட், ஆர்பிஎம் ஷிஃப்ட் லைட்டு, ட்ரிப் 1 ட்ரிப் 2 2 ட்ரிப் இருக்குது கேஸ். அண்ட் இதில் 3வது ட்ரிப் எஃப்னு ஒன்று இருக்கும். அது எப்போ ஆன் ஆகும்னா உங்களுக்கு ஃபியூல் ரொம்ப லோ ஆயிடுச்சுன்னா அந்த ட்ரிப் ஆன் ஆகும். டைமு, கிலோமீட்டர் பர் லிட்டர், ஆவரேஜ் மைலேஜ். ஸோ அதில் ஆவரேஜ் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 52.7 காட்டுது எனக்கு. ஸோ இது ஓரளவு இது வந்துட்டு நம்ம ஃபுல்லாக அக்யூரேட் வேல்யூன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2-3 வச்சுக்கிட்டிங்கனாலுமே உங்களுக்கு அரௌண்ட் 49-50 கிட்ட வருது. ஸோ ஆப்வியஸ்லி நல்ல மைலேஜ் தான். ஃப்ரண்ட் பார்ட் வந்துடலாம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து இது வந்து ரொம்பவே அப்பீலிங்கான லுக் கைஸ். எனக்கு வந்துட்டு இதோட ஃப்ரண்ட் ஃபேஸை வந்து ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ V4 வந்து பிடிச்சிருக்கு அதோட ஃப்ரண்ட் லுக்னால. அண்டு எனக்கு V4ம் பிடிக்கும். அண்ட் இதோட ஃப்ரண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ஸோ இதோட லைட் ஃப்ரண்ட் லுக் பார்த்திங்கன்னா ரொம்பவே அப்பீலிங்காக இருக்கும். ஒரு ஷார்ப்பான ஒரு ஃபேஸியாக லைக் ஒரு ஏரோடைனமிக் டிசைன். ஸோ அண்ட் இதோட வைசர் பார்த்திங்கன்னா லைக் இட்ஸ் ஃபுல்லி ஏரோடைனமிக்லி டிசைன். ஸோ இதோட வைசரோட பர்பஸ் வந்துட்டு நல்லாவே சால்வ் பண்ணுது. பட் ஒரு 90-100 வரைக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு விண்ட் பிளாஸ்ட் வந்து இதில் சுத்தமாக ஃபீல் ஆகாது. லைக் அதுக்கு மேலே போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு
விண்ட் பிளாஸ்ட் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகும். அதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் லைட்டாக டக்கன் பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக ஃபீல் ஆகுது. ஸோ அதோட வைசர் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. இதோட ஃபியூல் டேங்க் 11 லிட்டர்ஸ். ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ கைஸ், இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் வந்துட்டு ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா இது யமஹானாலே இன்ஜின் தான் கைஸ். எல்லாருமே யமஹானா இன்ஜின் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். இதோட பெரிய ப்ரோவே வந்துட்டு இதோட இன்ஜின் தான் கைஸ். அண்ட் இதோட லிக்விட் கூலிங் சிஸ்டம், இதோட கூலிங் ஃபங்க்ஷன் வந்து நல்லாவே அதோட பர்பஸ் வந்து சால்வ் பண்ணுது. அண்ட் ஸோ கைஸ், ஒரு R15 V3 BS6 பார்த்தீங்கன்னா அக்ராபோய்க்கு எக்ஸாஸ்ட் போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம டாபிக் வருவோம். ஸோ அதோட இன்ஜின், அதோட கூலிங் இன்னொரு ப்ளஸ். அண்ட் இதோட டெல்டா ஃப்ரேம் கைஸ், இதோட ஃப்ரேம் பாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு டெல்டா ஃப்ரேம் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ R1லேருந்து ஆரம்பிச்சு R15 வரைக்கும் எல்லாத்துலேயுமே இந்த ஃப்ரேம் செட்டப் தான் கைஸ். இந்த ஃப்ரேம் செட்டப் வந்துட்டு இந்த பைக் வந்துட்டு செம்ம ஸ்டேபிள், ரொம்ப அஜயலாக, ரொம்ப நிம்பிளாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பைக் வந்துட்டு இது பண்ண முடியாது, ஃப்ளிக்கபிளாக இருக்காது, சிட்டிக்குள்ளெலாம் ஓட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் அதுமாரி எதுவுமே கிடையாது. இது வந்து அவ்வளோ ஃப்ளிக்கபிளாக இருக்கும் கைஸ். நீங்கள் சிட்டிக்குள்ளே நீங்கள் என்ன தான் வந்துட்டு நீங்கள் பைக்கை வந்து டர்ன் பண்ணி ஓட்டினாலும் நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பைக் வந்துட்டு ரியாக்ட் ஆகும். ஸோ இது வந்து பைக் வந்துட்டு அவ்வளோ அஜயலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஸ்டேபிள். நீங்கள் பேசிக்காக ட்ராக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இது தான். இது இன்ஜின் எல்லாத்தையும் தாண்டி இந்த பைக் இந்த அளவுக்கு அஜயலாக, நிம்பிளாக, இந்த அளவுக்கு வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் தருதுன்னா இந்த டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் தான் காரணம். அண்ட் இதோட ஸ்விங்காம் பார்த்திங்கன்னா அலுமினியம் ஸ்விங்காம். இது ஒரு ப்ரோஸ் தான். ஏன்னா ஆப்வியஸ்லி அலுமினியம்ங்கும் போது உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அண்ட் கைஸ், இதில் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரோஸ் பார்த்திங்கன்னா இதோட லுக்கு அண்ட் இதோட அலாயெலாம் பார்த்திங்கன்னா ப்ளூ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த BS6ல். ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. ஸோ கைஸ், இதில் ப்ரோஸ் பார்த்திங்கன்னா பிரேக் சொல்லலாம். பிரேக்கிங் நல்லாயிருக்கு, பிரேக்கிங் ரொம்ப நல்லாயிருக்கு. பிரேக்கிங் இதோட ப்ரோஸ் தான். ஸோ கைஸ், லெட்ஸ் கம் டு த கான்ஸ். ப்ரோஸில் வந்துட்டு நீங்கள் மைலேஜும் வச்சுக்கலாம். மைலேஜ், இதோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரோஸில் வந்துடும். அது ரொம்ப நல்ல மைலேஜ், நல்ல மெயின்டெனன்ஸ். கான்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னோடய முதல் கான் வந்துட்டு நான் வந்துட்டு ஹெட்லைட் தான். இதில் ஹெட்லைட் த்ரோ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி கைஸ். நீங்கள் ஹைபிங் போட்டாலுமே கரெக்டாக அந்த இங்கேருந்து பைக் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஃபீட் இருக்கும் கைஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சுத்தமாக என்ன இருக்குன்னு தெரியாது. லைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தரையில் விழுந்துரும் கைஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் என்ன எதுக்கு ஏதாவது வருதான்னு கூட தெரியாது. ஸோ இதோட ஃபைபர் குவாலிட்டி, இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கரெக்டாக இருக்காது கைஸ். ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக அந்த நெருன்னு ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும். அது பட் BS4ல் வந்துட்டு இதெல்லாம் அமுக்குனா எடுத்துக்குன்னு சொல்லுவாங்க. பட் இதில் அது மாதிரிலாம் இல்லை. பட் இதில் ஓரளவு குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த கான்ஸ் பார்த்தோன்னா அந்த லைட்டு அண்ட் இதோட ஃபைபர் குவாலிட்டி அண்ட் இதில் இந்த இடம் கைஸ். ஸோ இதில் கியர் லீவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு KTMலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நட் அண்ட் போல்ட் மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க கைஸ். இப்போ அது நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் சின்னதாக ஒரு சின்னோண்டு இரும்பு கம்பி மாரி கொடுத்துட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிட் மாதிரி போட்டிருப்பாங்க. எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னு தெரில. இது வந்துட்டு ரொம்ப சீப்பாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஒரு ப்ரீமியமான பைக்குக்கு போய்ட்டு இந்த அளவுக்கு சீப்பாக போய்ட்டு ஒரு கியர் வந்து பைக்குக்கு ரொம்ப முக்கியம். ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா கூட சுத்தமாக போயிடும் போல். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சும்மா சின்னதாக ஒரே ஒரு ரிவிட் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. பட் KTMல அதர் பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நட் அண்ட் போல்ட், எப்படி சொல்கிறது, அந்த செட்டப்பே நல்லாயிருக்கும். எல்லா பைக்லேயுமே அப்படி தான் இருக்கும். பட் இதில் மட்டும் இப்படி கொடுத்துருக்காங்க, ஏன்னே தெரியல. பட் கியர் வைஸ் பார்த்தீங்கன்னா இதோட கியர் ஷிஃப்டிங் வந்து ரொம்ப ஸ்மூத் கேஸ். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். இதோட கியர் ஷிஃப்டிங் வந்து செம்ம ஸ்மூத்து, பக்கா ஸ்மூத்து. நீங்கள் ஃபஸ்ட்டு 3 கியரை விட 4th, 5th, 6th இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் இதோட கிளச்சு வந்துட்டு ஒரு பெரிய ப்ரோ கைஸ், ஸ்லிப்பர் கிளச்சு. ஸோ செம்ம லைட்டாக இருக்கும் கைஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு 3 கியரில் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஹார்ட் கிடையாது, ரொம்ப லைட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகாது. பட் 4th, 5th, 6th போகும்போது நீங்கள் ஒரு நல்ல ஸ்பீட்லாம் போய்ட்டு ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளச் பிடிக்கிற ஃபீலே இருக்காது கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வண்டியை பற்றி ப்ரோஸ் கான்ஸ் எல்லாம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு ஃபுல் டீட்டெயில் ஓனர்ஷிப் வீடியோ எல்லாமே நான் சொல்லிட்டேன். இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் கைஸ். ஸோ உங்களுக்கு இதில் பர்சனலாக வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். We'll see it, and so guys, we'll see in the next video. Bye.